புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவோட மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் மணிரத்னம் சார் நம்ம கூட இருக்காங்க. தக் லைஃப் படத்தை பற்றின முக்கியமான விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மணி சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஹாப்பி பர்த்டே. உங்களோட இந்த வேல்யூபிளான டைமை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தக் லைஃப் படத்தோட ப்ராசஸை வந்து ஸ்டார்டிங்லேருந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ட்ரைலர் பார்த்தேன், ஒரு பிளாஸ்டான ட்ரைலராக இருந்தது. அது மணிரத்னம் அப்படின்னாலே வந்து பிளானிங் சொல்லலாம். ஸோ தக் லைஃபோட பிளானிங் எப்படி இருந்தது, எப்படி பண்ணீங்க, எத்தனை நாளுக்குள்ளே படத்தை முடிச்சிங்க? தக் லைஃபோட பிளானிங் வந்து எல்லா படம் மாதிரி தான் தேவைப்பட்டது. பெரிய படம், இந்த பெரிய படம்னா வேறு லொக்கேஷன்ஸ், நிறைய ஆர்டிஸ்ட்டு. ஸோ அதனால வந்து பிளானிங் ரொம்ப முக்கியம் எஃபிஷியண்ட்டாக எடுக்கிறதுக்கு. அதை தாண்டி வந்து நாங்கள் டெல்லியில் ஷூட் பண்ணோம். அந்த படம் வந்து டெல்லி பேஸ்டு. ஸோ டெல்லியில் நிறையா ஷூட் பண்ணோம். கரெக்டாக சம்மரில் பார்த்து போனோம். பட் திங்க் when you have a team, நல்ல டீம் இருக்கும்போது you'll be able to come through well. மணி சார் அப்படின்னாலே அந்த பேப்பர் ஒர்க்கில் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு டேரக்டர்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியில் எப்பவும் ஒரு டாக் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பேப்பர் ஒர்க் இப்படி பண்ணீங்க, ப்ரீ ப்ரொடக்ஷனை. ஸோ எத்தனை பர்சன்டேஜோட படம் வந்து பேப்பர் ஒர்க்லேயே கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க? பேப்பர் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து ஒரு பேஸ், ஒரு கிராஃப். அது வந்து எதுவுமே வரலன்னா அது இருக்கும். ஸோ அது ஒரு நெசசிட்டி, இன்சூரன்ஸ் மாதிரி. பட் அது வந்து நம்மளை கட்டுப்படுத்தக்கூடாது. ஆல் த பிளானிங் வந்து படத்தை வந்து அந்த காட்சியை எப்படி இன்னும் மேலே தூக்கி நிறுத்த முடியுங்கிறது தான் அட்டெம்ப்ட்டு. ஏன்னா அதில் வந்து ஒரு நிஜ லொக்கேஷன் ஒன்று வருது, அது தாண்டி அதுக்குள்ளே லைட் வருது, அதையும் ரொம்ப தாண்டி வந்து இதில் நடிகர்கள் வராங்க, அவங்க எல்லோரும் அவங்களுக்கு ஒவ்வொன்று கொண்டு வராங்க உள்ள. ஸோ அது வந்து கரெக்டாக கேப்சர் பண்ணணும். ஸோ பேப்பரில் இருக்கிறத இருக்கிறத தாண்டி வரணும். பேப்பரில் இருக்கிறது மட்டும் வந்ததுன்னா வேஸ்ட், நான் வேலையே பண்ணலன்னு அர்த்தம். பேப்பர் இருக்கிறத தாண்டி பண்ணால் தான் டைரக்டர் ஒரு வேலை பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். ஸோ அந்த முயற்சி தான். அதில் வந்து அது ஒரு தேடல் தான். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி வந்து பேப்பரில் இருக்கிறத தாண்டி ஒரு படி மேலே நிறுத்த முடியும், எப்படி அதை இன்னும் நம்பும்படியாக பண்ண முடியும், எப்படி அந்த கதாபாத்திரங்கள் வந்து உண்மையாக தெரியும், எப்படி அவங்க பேச்சு வந்து யதார்த்தமாக இருக்கும், இது எழுதி வச்சு படித்த மாதிரி இல்லாமல் அவங்க ஃப்ளோவில் நேச்சுரலாக வரணும். அதே சமயம் காட்சியோட இதுக்குள்ளே இருக்கணும், கோர்வையாக இருக்கணும். நீங்கள் சீன்ஸ் பற்றி சொன்னதுனால இந்த கொஷின் நான் கேட்குறேன். ஒரு சீன் வந்து க்ரியேட் ஆகுதுன்னா சம் ஆர் பிளான்டு, சம் ஆர் இம்ப்ரோவைசேஷன் சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து பேப்பரில் ஒரு சீனை எழுதி இப்படி தான் எடுக்கணும்னு சொல்லி ஒரு திங்க் பண்ணி எழுதிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் அதை இம்ப்ரோவைஸ் பண்ணி மாற்றின ஏதாவது ஷார்ட் ஏதாவது இருக்கா, இல்லை ஏதாவது சீன் இருக்கா? காட்சி மாறாது, 90% காட்சி மாறவே மாறாது. அது வந்து திரைக்கதையோட ஒரு எலிமெண்ட். அது மாதிரி நிறைய மாறும். ஸோ அதனால காட்சி பெருசாக மாறத்துக்கு வாய்ப்பு இல்லை. பட் அந்த காட்சிக்குள்ளே மாற்றம் வரும், மாற்றம் வரணும், சின்ன மாற்றம் வரணும், மெருகு ஏறணும். அதுக்கு தான் வந்து முயற்சி பண்ணுவோம். அது வந்து இதுலேருந்து விலகினோங்கிறது இல்லை, இதை வந்து மேம்படுத்துகிறோங்கிறது தான். அந்த தேடல், அந்த இதுதான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கும். ஓகே. தக் லைஃப்பில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு எல்லா சீனும் தக் லைஃப்பில் மட்டும் இல்லை, எல்லா படத்துலையுமே அதுதான். இதில் வந்து இன்னும் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, கமல் சார் இருக்கார், சிம்பு இருக்கார், நல்ல ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, ஜோஜோ இருக்கார், நாசர் இருக்கார், அபிராமி, த்ரிஷா. ஸோ எல்லோரும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட். ஸோ அதனால வந்து டெஃபினட்டாக அது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் மெருகேறும். கமல் சாரை வச்சு படம் எடுக்கிறது எந்த அளவுக்கு ஒரு பலமும் அதே அளவுக்கு சவாலும் இருக்குதுன்னு சொல்லலாம் அதில். ஸோ ஏன்னா வந்து 37 வருஷம் கழித்து கமல் சார் கூட நீங்கள் வந்து மறுபடியும் ஜாயின் பண்ணி படம் பண்ணுறீங்க. ஸோ நாயகனில் பார்த்த கமல் சாருக்கும் தக் லைஃப்பில் பார்க்குற கமல் சாருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுதா, என்ன வேறுபாடு இருக்கிறதா நினைக்கிறீங்க? நாயகனில் வந்து அவர் வந்து 30 வயசில் இருந்தார், 60 வயசு ரோல் பண்ணார். இப்போ 60 இருக்கார், 30 வயசு ரோலும் பண்ணுறாரு. அவர் வந்து சகல கலா வல்லவன். ஸோ அவரால் வந்து எந்த கேரக்டர் வேணால் பண்ண முடியும். ஸோ அதனால அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அப்போவே வந்து அவர் வந்து வேர்ல்ட் கிளாஸ் ஆக்டர், இன்னும் அப்படி தான் இருக்கார். ஸோ அவருக்கு நம்ம தீனி போடணும். மணிரத்னம் சார் வந்து ஒரு ஸ்டார் டைரக்டர், நான் ஸ்டார் மேக்கர்னு கூட சொல்லலாம். ஸ்டார்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த நட்சத்திர அந்தஸ்து நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதும் போது அது வந்து ஒரு ப்ரெஷராக இருந்திருக்கா, இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கா ஏதாவது ஒரு டைமில்? நான் ஃபஸ்ட்டு அப்படி நினைக்கவே இல்லை. கண்டிப்பாக நான் அப்படி நினைக்கவே இல்லை. படம் பண்ணும்போது அது வந்து அதை எப்படி இன்னும் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் கான்சன்ட்ரேஷன் முழுக்க. அதில் நாம் யார் அவங்க யாருங்கிறது கேள்வி கிடையாது.
இந்த படத்துக்கு என்ன தேவையோ காட்சிக்கு என்ன தேவையோ அது முடிஞ்ச வரை அதை நோக்கி தான் போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம தனியாக போகல, கூட ஒரு குழுவே கூட வருது. ஸோ அதில் வந்து நிறைய பேர் எங்க கூட தோள் கொடுக்குறாங்க, இல்லாட்டியே என்னால் பண்ண முடியாது. ஸோ அதுதான். மணிரத்னம் சார் வந்து ஒரு காலகட்டத்துக்கு மேலே மெகாஸ்டார்ஸோட வந்து இணைஞ்சு படம் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா 87 நாயகன், அதுக்கப்புறம் 1991 தளபதி, அப்புறம் 98 தில்சே. இந்த காலகட்டத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் தான் திரும்ப மறுபடியும் மணி சார் கமல் சார் கூட நீங்கள் வந்து பேர் பண்ணுறீங்க. என்ன காரணமாக இருக்கும்? பெரிய பெரிய ஸ்டார் கூட பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு கதை வேணும். அவங்களுக்கு வந்து அவங்க வந்து டேலண்டட், பெரிய மார்க்கெட்டு, பெரிய இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃபாலோயிங் இருக்குது. அதெல்லாம் மனசில் வச்சுட்டு அவங்களுக்கு ஏற்ற கதாபாத்திரம், அவங்க பண்ணாத ஒன்று அவங்கக்கிட்ட இருந்தால் தான் அவங்கக்கிட்ட போக முடியும். என்னால் வெறும்னா போய் இன்னொரு படம் பண்ணலான்னு நிற்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இது வரும்போது தான், ஒரு கேரக்டர் வரும்போது தான், ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வரும்போது தான் அவங்கள வச்சு படம் பண்ண முடியும். ஸோ எப்போ வருதோ அப்போ வந்து போய் ரீச் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 92 ரோஜா ரிலீஸ் ஆகுது. 92 இருந்து தக் லைஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 to 18 படம் வந்து நீங்கள் ரகுமான் சார் கூட சேர்ந்து பண்ணிட்டீங்க. இந்த இவ்வளோ பெரிய ஜேர்னியில் எந்த படத்துலையும் ரகுமான் சாருக்கு ஆல்டர்னேட்டாக உங்களுக்கு யாரும் தோணுதே இல்லையா? அவருக்கு வந்து எனக்கு ஆல்டர்னேட்டிவ் அவர் ஆல்டர்னேட் தேடவே அவசியமே இல்லை. ஏன்னா வந்து நம்ம நினச்சதை தாண்டி தான் அவர் கொடுக்குறாரு. நம்ம வந்து இந்த ஒரு இதில் இந்த சாங் நல்லா இருக்கு போதும்னு சொன்னால் கூட அதை தாண்டி இன்னொன்று கொடுக்க தயாராக இருக்கார். சில சமயம் அது இங்கேருந்தோ இருப்பார், அங்கேருந்து ஃபோன் பண்ணி ஒன்று வச்சுருக்கேன், இது கரெக்டாக இருக்குமா மாற்றிடலாம், உடனே மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து பண்ணதையே பண்ண ஆசைப்பட மாட்டார், புதுசாக பண்ணணும்னு நினைப்பார். இந்த கதைக்கு என்ன தேவையோ அது வேணும்னு நினைப்பார். எவ்ரி டைம் இது அவர் ஒரு ரொம்ப நல்ல டியூனாக இருக்கும், ஆனால் எனக்கு இதில் சரியாக வரலன்னா அவர் தப்பாகவே நினச்சிக்க மாட்டார். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸி. அவர் ரொம்ப வந்து ஒரு டைரக்டருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி. நம்ம என்ன கேட்டாலும் அந்த வழியில் போகிறதுக்கு தயாராக இருப்பார். இப்போவும் தான் கண்டிப்பாக. நீங்கள் கடைசியாக ஆடியோ லான்ச்சில் பேசியிருந்தீங்க, 5 பாட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம், ஆனால் அது வந்து 9 பாட்டாக மாறிச்சு. ஸோ ஒரு படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் பெரிய பாட்டு கூட டிஸ்ட்ராக்ஷனாக ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த டேஸ்ட்டு மாறி இருக்கு இல்லையா, மக்களோட அந்த ரசனை மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? அதோட காரணம் புரிஞ்சுட்டுனா வந்து புரிஞ்சிடும். முன்ன வந்து ஒரு பாட்டு பார்க்கணுன்னு வச்சுக்கோங்க, தேட்டருக்கு வந்து பார்த்தா தான் பார்க்க முடியும். அவங்க வந்து ஃபுல் படம் பார்க்கும்போது அந்த பாட்டு வரும். சில சமயம் 2-3 தடவை பார்க்குறவங்க பாட்டு முடிஞ்சோன்னு எழுந்து போயிடுவாங்க, லாஸ்ட் சாங் முடிஞ்சோன்னு எழுந்து போயிடுவாங்க. ஸோ அந்த பாட்டு பார்க்கணுன்னா தேட்டரில் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது அந்த காலத்தில். இப்போ வந்து அது மாறி போயிடுச்சு. இப்போ யூடியூப் போகலாம், பாட்டு மட்டும் பார்க்கலாம். பாட்டை பார்க்குறதுக்கு வந்து கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் வேறு பிளாட்ஃபார்ம் வந்துடுச்சு. ஸோ அதனால சினிமாவுக்கு வந்து தான் பார்க்கணும் இல்லை, சினிமாவுக்கு வரும்போது அவன் பாட்டை பார்க்க வரல, இப்போது கதையை பார்க்க வரான். ஸோ அதனால அவனோட அட்டென்ஷன் ஸ்பேன் அதில் இருக்குது, கதையில் இருக்குது. ஸோ பாட்டு வந்து அதுலேருந்து முடிஞ்ச வரைக்கும் அதுலேருந்து வெளியே போகாமல் அதுக்குள்ளே எவ்வளோ ஃபிட் ஆக முடியுமோ அதுதான் முயற்சி பண்ணுறோம். மணி சாரோட படம் மாதிரியே மணி சாரோட பாடல்களும் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் எஸ்பெஷலாக உங்களோட சாங் மேக்கிங் சொல்லுவேன். ஒரு சின்ன ஒரு பாட்டுக்கு ஒரு ஒட்டுமொத்த படத்துக்கும் போடுற எஃபர்ட் ஒரு பாட்டில் போடுவீங்க. நான் நிறைய பாடல்களை உதாரணமாக சொல்லுவேன். நீங்கள் அலைப்பாதியில் சொல்லலாம், தளபதியில் வந்து சுந்தரி ஒரு கண்ணால் செய்தி பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்லூடுக்கு வந்து ஒரு போர் சீனை கிரியேட் பண்ணியிருப்பீங்க. இந்த பக்கம் ஒரு 50 குதிரை, அந்த பக்கம் ஒரு 50 குதிரை, ஒரு பெரிய சண்டை நடக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு ஷாட்டுக்காக வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இது எப்படி சார் நீங்கள் ரைட்டிங்லேயே வந்து இது பெரிய பிரம்மாண்டமான சீனு, இது ஒரு 30 செகண்ட் எடுக்கிறோமா அப்படின்னு தோணிருக்கீங்களா, இல்லை கதையோடவே அதை சேர்த்து எடுத்துருவீங்களா? இல்லை, அதில் வந்து அது கதையோட கான்செப்ட். அதில் ஒரு வாரியர், இன்னும் ஒரு ஆர்டினரி கேர்ள், கிட்டத்தட்ட ஒரு பொன்னியின் செல்வனோட ஒரு வேரியேஷன் தான் அந்த சுந்தரி சாங். அது பூங்குழலி மாதிரி அந்த போட் பக்கத்தில் நிற்கிற ஒரு பொண்ணு, போருக்கு போயிட்டு வர ஒரு வீரன். அதில் தளபதியில் கேரக்டர்ஸ் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஸோ அவங்க ரிலேஷன்ஷிப்பை பிரதிபலிக்கணுங்கிறதுக்காக அது பண்ணுது அந்த இது. சாங்ஸில் என்ன அட்வான்டேஜ்னால் அந்த காலத்தில் அப்போ பண்ணும்போது கதையை தாண்டி வெளியே ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் போக முடிஞ்சுது. ஓகே, இல்லை வேற இதே தீம் தான், இதே கான்செப்ட் தான், பட் அது வந்து ஒரு பொயட்டிக்காக வெளியே போய்
கொண்டு வந்து கதையை நகர்த்த முடிஞ்சுது. அந்த விதத்தில் சுந்தரி ஒரு கண்ணால் செய்தி வந்தது. மணி சார் அப்படின்னாலே வந்து லவ் பற்றி பேசாமல் இருக்க முடியாது. மணி சார் படத்தில் வர ஹீரோ மாதிரி லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். மணி சாரோட பார்வையில் காதல்னா என்ன? வாட் இஸ் மீன் பை லவ்? நான் என்னை பொறுத்தவரையில் லவ்ங்கிறது வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கிற இது மட்டும் இல்லை. தந்தைக்கும் மகனுக்கும் இருக்குது, தாய்க்கும் மகளுக்கும் இருக்குது, அண்ணனுக்கும் தம்பிக்கும் இருக்குது, அண்ணனுக்கும் தங்கைக்கும் இருக்குது. எல்லாமே வேரியஸ் ஷேட்ஸ் ஆஃப் லவ் தான். ஸோ அது இல்லாட்டியும் வந்து ட்ராமா இல்லை, வாழ்க்கையும் இல்லை. வாவ், இட் டசன்ட் ஹேவ் எனி திங். ஐ மீன் ரிலேஷன்ஷிப் தான். நீங்கள் வந்து உங்கள் ஸ்மைல் பண்ணுறீங்க, ஹலோ சொல்கிறீங்கன்னா அதில் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதுதான். ஸோ அதோட பிரதிபலிப்பு தான் அது. அது கவுண்டர் பாயிண்ட் தான் வந்து ஆங்கர், டிசப்பாயின்மெண்ட், ஹேட் எல்லாம் அதுக்கோட கவுண்டர் பாயிண்ட். ஒவ்வொரு டேரக்டருக்குமே வந்து ஒரு ஸ்ட்ராங் ஜோன் இருக்கும். ஒவ்வொரு அந்த சேஃப் ஜோன் கூட சொல்லலாம். இப்போ மணி சார் வந்து அந்த ஜோனுக்குள்ளே மணி சார் அடைக்கவே முடியாது. மணி சார் வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பொயட்டிக்கான ஒரு லவ் படம் பண்ணுவார், இந்த பக்கம் பார்த்தா ஒரு பீரியட் படம் பண்ணுவார், ஒரு பயோகிராஃபி பண்ணுவார், சடனாக பார்த்தா ஒரு பீரியட் மூவி பண்ணுவார். மணி சாரோட அந்த ஸ்ட்ராங் ஜோன் இல்லை உங்களோட ப்ளே கிரவுண்டுனா நீங்கள் வந்து பாட்டம் ஆஃப் த ஆர்ட்லேருந்து என்ன சொல்ல விரும்புவீங்க? என்னோட ப்ளே கிரவுண்ட் எப்படின்னா பால் போட்டால் 6 தான். போன படத்துலேருந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அதுலேருந்து மாறி இருக்கணும். ஸோ தெரியாத ஒரு காலத்துக்குள்ளே குதிச்சோன்னு வச்சுக்காங்க, புதுசாக கண்டுபிடிக்க முடியும். எவ்ரி ஃபிலிம் ஷுட் பி லைக் அ ஃபர்ஸ்ட் ஃபிலிம், அதுதான் எய்மு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து கண்ணு தெரியாத ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்ட மாதிரி அங்கே தேடி தொடாவி வெளியே வரணும். ரஹ்மான் சாரும் மணிரத்னம் சாரும் 2 பேருமே சேரும்போது ஒரு மேஜிக் ஒன்று நடக்கும். அதில் இன்னொரு மேஜிக் என்னன்னு சொன்னீங்கன்னா மேரேஜ் சாங்ஸ். உங்களோட நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணத்தை வேஸ் பண்ணி ஒரு பாட்டு வர்றது வந்து அது ரொம்ப ட்ரெண்ட் ஆகிடுது. ஸோ தக் லைஃப்லையுமே சேர்ந்து அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது. அதை நீங்கள் பிளான் பண்ணதா இல்லை ஆட்டோமேட்டிக் அதுக்கேற்ற மாதிரி நடக்குதா? அது வந்து இப்போ எல்லாரும் சுட்டி காட்டும் போது தான் எனக்கே தெரியுது, இப்படி மாட்டிக்கிட்டோமே. நான் ஸ்டோரி பண்ணேன் சார், மணி சார் மேரேஜ் சாங் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா? அதான் நீங்கள் தான் வந்து காட்டி இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். மேரேஜ் ஆனால் வந்து ஒரு செலிப்ரேஷன் இல்லை ஒரு கொண்டாட்டம். ஸோ பாட்டு அதுக்குள்ளே வரதுக்கு ரொம்ப ஈஸி. அது வந்து ஒரு ஹோல் வேர்ல்டு க்ரியேட் பண்ணுது. ஒரு வேர்ல்டுக்குள்ளே ஒரு வேர்ல்டு, அதுக்குள்ளே நடக்க செலிப்ரேஷன். இதில் நிறையா இன்டராக்ஷன் வரலாம், இதுக்குள்ளே நிறைய கதை கேரக்டர்ஸ் மிங்கிள் ஆகலாம். அதுக்கு நடுவில் கதை வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போகிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் கடைசியாக ஆடியோ லான்ச்சில் பேசியிருந்தீங்க, 5 பாட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம், ஆனால் அது வந்து 9 பாட்டாக மாறிச்சு. ஸோ ஒரு படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் பெரிய பாட்டு கூட டிஸ்ட்ராக்ஷனாக ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த டேஸ்ட்டு மாறி இருக்கு இல்லையா, மக்களோட அந்த ரசனை மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? அது ரசனை மாற்றம். ஏன்னா ஒரு காலத்தில் இப்போ நீங்கள் தளபதியில் பார்க்குறோம், நாயகனில் பார்க்குறோன்னா பெரிய பாடல்கள் இருந்தது. உங்களோட படங்கள்லையுமே பாட்டு மட்டும் 6 நிமிஷம் 6.6 நிமிஷத்துக்கு நாங்கள் ரசிச்சிருக்கோம். இந்த சேஞ்ச் வந்து எப்படி மணி சார் பார்க்குறாரு? அதோட காரணம் புரிஞ்சுட்டுனா வந்து புரிஞ்சிடும். முன்ன வந்து ஒரு பாட்டு பார்க்கணுன்னு வச்சுக்கோங்க, தேட்டருக்கு வந்து பார்த்தா தான் பார்க்க முடியும். அவங்க வந்து ஃபுல் படம் பார்க்கும்போது அந்த பாட்டு வரும். சில சமயம் 2-3 தடவை பார்க்குறவங்க பாட்டு முடிஞ்சோன்னு எழுந்து போயிடுவாங்க, லாஸ்ட் சாங் முடிஞ்சோன்னு எழுந்து போயிடுவாங்க. ஸோ அந்த பாட்டு பார்க்கணுன்னா தேட்டரில் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது அந்த காலத்தில். இப்போ வந்து அது மாறி போயிடுச்சு. இப்போ யூடியூப் போகலாம், பாட்டு மட்டும் பார்க்கலாம். பாட்டை பார்க்குறதுக்கு வந்து கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் வேறு பிளாட்ஃபார்ம் வந்துடுச்சு. ஸோ அதனால சினிமாவுக்கு வந்து தான் பார்க்கணும் இல்லை, சினிமாவுக்கு வரும்போது அவன் பாட்டை பார்க்க வரல, இப்போது கதையை பார்க்க வரான். ஸோ அதனால அவனோட அட்டென்ஷன் ஸ்பேன் அதில் இருக்குது, கதையில் இருக்குது. ஸோ பாட்டு வந்து அதுலேருந்து முடிஞ்ச வரைக்கும் அதுலேருந்து வெளியே போகாமல் அதுக்குள்ளே எவ்வளோ ஃபிட் ஆக முடியுமோ அதுதான் முயற்சி பண்ணுறோம். ஸோ அதனால சார் நிறைய தடவை நீங்களால் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் பாட்டு படத்தில் யூஸ் பண்ண முடியாமல் போகலாம். அது வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோராக யூஸ் பண்ண போய்க்கலாம். இல்லை நிறைய பாட்டு வந்து பின்னணி பாட்டாக மட்டும் இருக்கும், ஃபுல் ஃப்ளெஜ் சாங்காக பண்ண சாங் மாதிரி இப்போ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ கதைக்கு என்ன தேவையோ அதுதான். சில படத்தில் அப்படி பண்ண முடியும். அது வந்து ஸ்க்ரீன் பிளேல நேச்சுரலாக வந்ததுன்னா, அது வந்து படத்தை என்ஹான்ஸ் பண்ணிட்டுனா டெஃபினட்டாக அப்படி பண்ண முடியும். பட் நிறைய சுச்சுவேஷனில் வந்து இப்போ வந்து அது வந்து படத்துக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுமோ அது மட்டும் யூஸ் பண்ணிட்டா பெட்டர். சினிமாவில் வந்து எவ்வளோ அந்த அளவுக்கு பாராட்டு கிடைக்குதோ அந்த அளவுக்கு விமர்சனங்களும் கிடைக்கும். ஸோ சம்டைம் வந்து இந்த விமர்சனங்கள்லாம் வரும்போது அந்த நெகட்டிவிட்டி எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அதுக்கு ஏதாவது ஃபார்முலா ஏதாவது வச்சுருக்கீங்களா?
பாசிட்டிவிட்டியை ஹேண்டில் பண்ணால் நெகட்டிவிட்டியை ஹேண்டில் பண்ண தெரியணும். அதில் இருந்து அவங்க சொல்கிறது வந்து ஏதாவது நமக்குள்ளேயே கரெக்டுன்னு தோணும். சில சமயம் நிறைய நினச்சிட்டு இருப்போம், அது ஆனால் உள்ளே அழுத்தி வச்சிடும், அதை அக்னாலஜே பண்ண மாட்டோம். அது வேறு யாராவது சொல்லும்போது ஆமாண்டா கரெக்டு தான் தோணும், அது மட்டும் எடுத்துக்கணும். மற்றது வந்து அவங்க ஒப்பீனியன் விடணும். எனக்கு பிடிக்கிறதெல்லாம் மற்றவங்களுக்கு பிடிக்கணுங்கிறது இல்லை. ஸோ அவங்க வேறு பார்வை இருக்கலாம், வேறு டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருக்கலாம், அவங்க வர இடம் வேறு இடமா இருக்கலாம், அவங்க எங்கேருந்து வராங்களோ. ஸோ அதனால அந்த வேறுபாடு வந்து அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான், அது பெருசாக எடுத்துக்க. அதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்க முடியும், நமக்குள்ள நம்ம மறைச்ச உண்மை அதெல்லாம் அவங்க சுட்டி காட்டுறாங்கங்கிறது போது. நீங்கள் இப்போ சொன்னீங்க பாருங்கள், வெட்டிங் சாங் எல்லா படத்துலையும் வருது. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியது. இப்போ நம்ம டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கிறோம், ஏஐ வச்சே ஒரு முழு படத்தை இப்போ நம்ம கிரியேட் பண்ண முடியுன்ற காலகட்டத்தில் இருக்கிறோம். ஏஐ பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏஐ பற்றி நான் நினைக்கிறேன், அது வந்து அது ஒரு டெக்னாலஜி க்ரோத் வந்து அது யாராலையும் எதுவும் தடுக்க முடியாது. அது வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும், நம்ம அதை எப்படி பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கணும்னு பார்க்கணும். என்ன இருந்தாலும் ஏஐ வந்து ஒரு டூல் தான். மற்ற கலர் வந்த மாதிரி அதுவும் ஒரு டூல். அது எல்லாத்தோட பவர்ஃபுல்லான டூலாக இருக்கலாம். பட் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோங்கிறது பொறுத்து தான். என்ன இருந்தாலும் ஒரு கதை சொல்கிறதும் கதை கேட்குறதும் ஒரு ஹியூமன் பீயிங். நைஸ். ஓகே, அது மாறல. ஸோ வந்து இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற கருவிங்க மாறலாம், பட் இது ரெண்டும் ஒன்று தான். இந்த கதையை கொண்டு போய் சேர்க்குறதும் நடிகர்களும் ஹியூமன் பீயிங் தான். அதெல்லாம் ஸோ அது எதுவுமே மாற்றம் நடக்காது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கமல் சாரை வச்சு நாயகனுக்கு அப்புறம் தக் லைஃப் பார்த்துட்டோம். ரஜினி சாரை வச்சு அதுக்கு எதாவது பிளான் இருக்கா, ஏதாவது கதை வச்சுருக்கீங்களா? அடுத்து பாக்கெட்டில் தேடுறேன், ஒன்றும் கிடைக்கல, இது வேறு வந்து தான் சொல்கிறேன். தேங்க்யூ.